ஜூன் 22 விஜய் அவங்களோட பிறந்தநாள். ஸோ இந்த பிறந்தநாளுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட் கொடுக்குற மாதிரி இந்த கோட் கிளம்ஸ் வீடியோ இருக்க போகுது அப்படின்னு வந்து நான் பெருசாக எதிர்பார்த்தேன். பட் கிளம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. சாலிடாக சொல்ல போனால் 12:02க்கு. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை ட்ரீசரில். யாரும் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, இதுதான் என்னோடய ஒப்பீனியனு. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இந்த படத்தை போய் பாருங்கள். பட் ஆனால் வந்து இந்த படம் முழுக்க உண்மையிலே டெக்னிக்கலாக வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஆனால் வந்து கண்டென்ட்டாக, அதாவது படத்தோட கதை பெருசாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ அதே மாதிரி தாங்க வர எந்த படத்துலையுமே வந்து பெருசாக கதை வந்து இருக்க போகிறதில்ல. ஏன்னா எந்த படத்துலையுமே வந்து கதை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததாக வந்து சரித்திரமே கிடையாதுங்க. ஆனால் படத்தோட அந்த வெற்றி அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே வந்து ஒவ்வொரு படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஏஜிஎஸ் வந்து ஆல்ரெடி, அதாவது ஏஜிஎஸ் கல்பத் அகரம் இருக்காங்கள்ல, அர்ச்சனா, இவங்க தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசரு. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன ஒரே விஷயம், இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே உண்மையிலே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் மூலமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ரு இந்த படத்தில் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் சந்தேகமாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த கிளம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் வந்து கோட் திரைப்படத்தோட கிளம்ஸ் வீடியோ பார்க்குறோமா இல்லை வந்து ஜெமினி மேன் திரைப்படத்தோட கிளம்ஸ் வீடியோ பார்க்குறோமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துலையே வந்து இந்த படத்தோட வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுங்க. எக்ஸாக்டாக வந்து ஜெமினி மேன் படத்தை பார்த்த மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. ஜெமினி மேன் ஹாலிவுட் படங்க. இந்த ஹாலிவுட் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித்துங்க. இது வந்து 2027 2008 சம்திங் இந்த வருஷம்தான் ரிலீஸ் ஆனிச்சு, வருஷம் எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சாகடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விதமான மறைமுகம் ஏஜென்ட் டீம் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்காண்டி அந்த ஏஜென்ட் டீம் வந்து அதே கான்ட்ராக்ட் கில்லர் உருவத்தில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா குளோனிங்னு சொல்லலாம். அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக உருவாக்கப்பட்ட மனித உருவத்தில் இருக்கிற ஒரு செயற்கைத்தனமான ஒரு மனிதன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குளோனிங்கை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த குளோனிங்க்கு வேலை என்ன, அந்த கான்ட்ராக்ட் கில்லரை கொல்லணும். அந்த கான்ட்ராக்ட் கில்லரை கொல்ற வரைக்கும் இந்த குளோனிங் வேலை நிற்க போகிறதில்ல. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரியில் வந்த ஒரு படம் தான் ஜெமினி மேன். ஸோ ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. சாலிடாக வந்து எமோஷ்னல் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அதே மாதிரி படத்தில் ஆக்ஷன் வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த கோட் திரைப்படத்தில் நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் மூவியாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும், அதாவது இந்த ஜானலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆக்ஷனுக்கு இந்த படம் வந்து உண்மையிலே வந்து விருந்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்ஷன் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எக்ஸைட்டாக இந்த படத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து டபுள் ஆக்ஷனில் வரப்போகிறாரு. ஸோ டிஏஜி டெக்னாலஜி மூலமாக இந்த விஷயத்தை வந்து இந்த படத்தில் வெங்கட் பிரபு அவர்கள் செஞ்சுருக்காப்புல. ஸோ இந்த டிஏஜி டெக்னாலஜி இந்த கிளம்ஸ் வீடியோவில் உண்மையிலே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து பர்ஃபெக்டான ஒரு டிஏஜி டெக்னாலஜியை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிற இது மட்டும் நமக்கு வந்து தெரியல. பட் ஆனால் இந்த கிளம்ஸ் வீடியோவில் அந்த கடைசி ஷாட் உண்மையிலே வந்து செம்ம சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு விஜய் வந்து பைக் ஓட்டிகிட்டு இன்னொரு விஜய் வந்து கன் ஷூட் பண்ணிக்கிட்டு வர்றதெல்லாம் வந்து ஆசமாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து பாராட்டியே ஆகணும், அற்புதமான ஒரு சீனு. ஆனால் வந்து இந்த கிளம்ஸ் வீடியோவில் இன்னொரு விஷயமும் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, இது முழுக்க ஒரு விதமான
வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப உன்னிப்பாக இன்னொரு விஷயத்தையும் இந்த கிளம்ஸ் வீடியோவில் கவனிச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து டிசப்பாயிண்டட் தான் ஆகிருப்பீங்க. ஆமாங்க, எந்த அளவுக்கு வெங்கட் பிரபு அவர்களோட அந்த ஸ்க்ரீன் பிளே நாம் வந்து பெருசாக எதிர்பார்க்குறோமோ, எந்த அளவுக்கு விஜய் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை நாம் வந்து பெருசாக எதிர்பார்க்குறோமோ, எந்த அளவுக்கு இந்த படத்தில் நடித்த ஒட்டுமொத்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸை நாம் வந்து பெருசாக எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற இந்த மனுஷனுக்காண்டி இங்கே கோடிக்கணக்கான ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படம் பார்க்குறதுக்காண்டி. ஏன்னா இவர் பிஜிஎம் கிங்கு. ஸோ இந்த பிஜிஎம் கிங்கு இந்த படத்தில் பிஜிஎம் போட்டிருக்காப்புல, அந்த பிஜிஎம் கேட்கவே முடியல. உண்மையிலே சுமாராக இருக்குது. நான் இந்த அளவுக்கு எதிரே பார்க்கல. ஒரு சில பேர் சொல்லலாம் இது வந்து தேட்ரிக்கலாக நம்ம வந்து கேட்குறப்போ உண்மையிலே வந்து வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்பா. ஏன்னா ஜஸ்ட்டு வந்து கிளம்ஸ் வீடியோவில் என்ன பெருசாக கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் சொல்ல வருவீங்க. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன். அதாவது ஒரு படத்தோட ஃபஸ்ட் லுக்கும் ஒரு படத்தோட முதல் கிளம்ஸ் வீடியோவும் இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணிடுச்சுன்னா அந்த படம் தோல்வி அடைஞ்சால் கூட அது வந்து வெற்றிங்கிற அந்த கணக்கில் தான் போய் முடியும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஏகப்பட்ட படங்கள் இப்படி தான் வந்து ஹிட் அடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபார்முலாவை இவங்க வந்து சரியாக பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ யுவன் சங்கர் ராஜா கிட்டத்தட்ட வந்து விஜய் இவங்களுக்காண்டி படம் பண்ணுறோன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ புதிய கீதை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க விஜய் கூட. ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு இவரோட எல்லா படத்துலையுமே. அதே மாதிரி தான் இந்த படத்தில் பாடல்கள் வந்து உண்மையிலே வந்து கேட்குற ரகமாக இருக்கும். பட் ஆனால் வந்து பிஜிஎம் வந்து உண்மையிலே சொதப்பியிருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த படம் முழுக்க யாருக்கு செம்மையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குன்னா படத்தை படமாக பார்க்குறவங்களுக்கு. என்னடா சொல்கிற, படத்தை படமாக பார்க்குறவங்களுக்கா? ஆமாம் நண்பா, ஒரு படத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த படத்தில் வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி 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 லாஜிக் எதிர்பார்ப்பானுங்களே, அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து உண்மையிலே வந்து டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், எனக்கு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இந்த படத்தோட மேக்கிங்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த படத்தை வந்து பார்ப்பேன்ப்பா அப்படின்னு நினைக்கிற இந்த சினிமா ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக என்னோட ஒப்பீனியனு இந்த கிளம்ஸ் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிளம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து விஜய் இவங்களோட பர்த்டேக்காண்டி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன ஒரு கிளம்ஸ் வீடியோ. சாலிடாக சொல்லப்போனால் உண்மையிலே வந்து அப்டேட்டே இனிமேட்டு தான் நிறையா வரப்போகுது அப்படின்னு வந்து ஏஜிஎஸ் கல்பத் அகரம் வந்து ஆல்ரெடி வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. வெங்கட் பிரபுவும் இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ ஜூன் 22 இந்த கோட் படத்தோட அப்டேட்டு ஆரம்பமாகிருக்கு. ஸோ ஆல்ரெடியாக சொல்லப்போனால் இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸான பல அப்டேட்டுகள் இந்த படம் சம்மந்தமாக வெளில வரும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ ஏஜிஎஸ் கல்பத் இவங்க தயாரிப்பில் இந்த படம் வந்து 25வது படம். ஸோ விஜய் இவங்களோட நடிப்பில் இந்த படம் வந்து 49வது படம். ஸோ வெங்கட் பிரபு இவங்களோட இயக்கத்தில் வெளில வர கிட்டத்தட்ட வந்து 10, 11, 13 தெரியல. ஸோ இந்த வரிசையில் இருக்கிற இந்த படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செப்டம்பர் 5 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரமே இந்த படத்தில் ஒட்டுமொத்த பாடல்களும் ஒவ்வொரு அப்டேட்டாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த கிளம்ஸ் வீடியோ உண்மையிலேயே வந்து நிறைய பேத்துக்கு டிசப்பாயிண்டட் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்டுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே. ஸோ கூடிய சீக்கிரமே நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லரோ இந்த படத்தோட டீசரோ இருக்குமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.